கொடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம் 1746 என்று நாம் சிந்திக்கின்றோம். மான் நந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தான் நந்தி அஞ்சின் தனிச்சுடர் ஆயினுக்கும் கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தில் மேல் நந்தி 9 மேவி நின்றானே. இந்த பாடல் 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு, சரியை மூலமாக இறைவனை தரிசிப்பவர்களுக்கு எப்படி காட்சி அளிக்கின்றான், யோகத்தின் மூலமாக இறைவனை தரிசிப்பவர்களுக்கு எப்படி காட்சி அளிக்கின்றான். கடைசி 2 யோகத்தின் உச்சக்கட்ட நிலை சிவபெருமானை அடைவதற்கு ஆன்மீக பயணத்தை விளக்குகின்றது. ஆழமான தத்துவ விளக்கம்தான். கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தில். இந்த இடத்துல கால்னா காற்றை குறிக்கின்றது, உந்தினா மூலாதாரத்திலிருந்து பிராணாயாம பண்ணுவதன் மூலமாக மூச்சை அடக்கி உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலினி சக்தியை படிப்படியாக மேலே கொண்டு சென்று உச்சந்தலையில் உள்ள சகஸ்திரம் என்ற 1000 இதயை அடையும் போது மேல் நந்தி அப்படின்றாருங்க. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உயிரற்ற ஆற்றல் மேலே உச்சந்தலை அடையும் போது பேரொளியாக சிவபெருமானாக மாறுகின்றது. இந்த 9 மேவி நின்றானே அப்படின்றது 9 வாசைகளையும் கடந்து நிற்கும் போது குண்டலினி சக்தி என்பது 9 வாசைகளை கடந்து மேலே ஏறும்போது 10வது வாசலாக பிரம்ம மந்திரம் உச்சந்தலை வழியாக ஆன்மா மேலே ஏறும்போது இறைவன் அங்கே ஒளியாக காட்சியளிக்கின்றார் அல்லது வீட்டு இருக்கின்றார். குண்டலினி யோக பார்வையில பார்த்தோம்னா ஆற்றல் மாற்றம்னு சொல்லுவாங்க. கீழ் நோக்கி செல்கின்றதெல்லாம் உலகியல் ஆசைகள். நம்ம இதயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் உலகிய ஆசைகள். இதயத்துக்கு மேல நோக்கி நம்ம டிராவல் பண்ணும்போது ஆன்மீக ஆற்றலாக மாறுகின்றது. இந்த யோகம்தான் அஞ்சின் தனிச்சுடர், அதாவது 5 புலங்களையும் அடக்கி ஆளும் போது உள்ளத்துல ஒரு தனிப்பெரும் சுடராக இறைவன் வெளிப்படுகின்றான். மூச்சு காற்ற முறைப்படி இயக்கி உச்சந்தலையில கமலத்துல நம்ம ஆற்றலை நிலைநிறுத்தும் போது காலத்தை கடந்து நரை திரை மூப்பற்ற அழியாத பேரின்ப நிலையை அடையலாம்ன்றதுதான் இந்த பாடலினுடைய மைய கருத்தாக நம்ம அங்க எடுத்துக்கணும். பட் முதல் 2 வரி நம்ம பார்க்கறோம்னு வச்சுங்களா, மாநந்தி அப்படின்னா மாபெரும் பெருமைகளை கொண்ட குருநாதர், எத்தனை காலம் அழைக்கணும். இந்த கிரிய வழிபாட்டுக்காரங்க எப்படி கூப்பிட்டாலும் உடனே ஈசன் இந்த 5 முகங்களை கூடிய சதாசிவ வடிவத்தில் ஒப்பற்ற பேரொளி பிளம்பாக காட்சி அளிக்கின்றான் அப்படின்தான் முதல் 2 வரி. 2 வரி தான் முன்னாடியே பார்த்தோம். அப்புறம் வழிபாட்டு நெறியாளர்களுக்கும் யோக நெறியாளர்களுக்கும் இறைவன் எப்படி காட்சி அளிக்கின்றான் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய மைய கருத்து. இறைவன் நமக்கு உருவமாகவும் அருவமாகவும் இருந்தாலும், எத்தனை காலம் நம்ம மனமுருகி பிரார்த்தித்தாலும் அழைக்கும் போது இறைவன் சற்றும் தயங்காமல் அந்த 5 முகம் ஈசானம் தற்புருடம் அகோதரம் வாமதேவம் பிரத்யோதாதம் அப்படின்ற சதாசிவ வடிவத்துல பேரொளியாக அருள் செய்வான். எவ்வளவு உண்மையாக அவனை நாம் அழைக்கின்றோமோ அவ்வளவு உண்மையாக அவனுடைய பேரொருளை பெற முடியும் அப்படின்றதுதான். இதுக்கு ஒரு கதை நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு மண்பாண்ட கலைஞர் இருந்தாரு. அழகழகா பானைகள் குவளைகள் ஜாடிகள்லாம் செஞ்சு விற்பாரு. பெரிய மண்பானை குவளை இருந்தது. அதுல தினமும் ஆற்றுக்கு சென்று தண்ணி எடுத்துட்டு வருவாரு. அது குவளை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், எந்த குறையும் இல்லாம இருந்தது. ஆற்றிலிருந்து வீட்டுக்கு வர வர சொட்டு தண்ணி கூட சிந்தாம அப்படியே கொண்டு வருவார். அதெல்லாம் அவருக்கு தன் மேல ஒரு அசாத்திய பெருமை. 2வது குவளை சற்று பழகிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு. ஒரு பக்கத்துல சின்ன விரிச்சல் அல்லது ஓட்டை விழுந்துச்சு. ஆற்றுல இருந்து தண்ணி கொண்டு வரும்போது அது வழியா தண்ணி சிந்திக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வரும்போது பாதி தண்ணி போயிடும். அப்ப 2வது குவளையில கடுமையான தவிப்பு இருக்கும். நம்மளால முதலாளிக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்ற குற்ற உணர்ச்சி இருக்கும். 2 வருடங்களாக இந்த இலை நீடிச்சே வந்தது. ஒரு நாள் தாங்க முடியாத வேதனையோட அந்த விரிச்சல் குவளை அந்த மண்பானை கலைஞர்கிட்ட பேசியது. அதை மன்னிச்சிடுங்க, என் உடல்ல விரிச்சல் இருக்குது,
உங்களுக்கு நான் முழுமையா தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வர முடியல, உங்க உழைப்பு பாதியா வீணாகுது, என்னை உடைச்சிட்டு நல்ல கோவலையை பயன்படுத்திக்கிங்களா அப்படின்னு அது கேட்டுக்கிச்சு. அவரு சிரிச்சாரு. அப்படியா நினைக்கிறா, சரி நம்ம ஆட்டுக்கு போய் திரும்பும் போது இன்னும் வரும் வழியை விட்டு கவனிச்சுட்டு வான்னாரு. பாத்தீங்கன்னா அந்த பூஞ்செடிகளா முளைச்சிட்டு இருக்கு. ஏன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே வந்ததால பூஞ்செடிகளா முளைச்சிட்டு இருக்குது. பாத்தியா, நீ விரிச்சலுக்கும் உனக்கும் நான் சம்பந்தம்னு கேட்டிய, இங்க உன்னை தூக்கி எறியவில்லை நான், மாறாக உன்னுடைய பலவீனத்தை நான் ஒரு வாய்ப்பாக மாற்ற நினைத்தேன் அப்படின்னாரு. அந்த பாதையினுடைய ஓரத்துல பாத்தீங்கன்னா அதிக பூஞ்செடிகள்லாம் விதைகளை தூவின. தினமும் நீ தண்ணி சிந்துறதால அந்த விதைகள்லாம் இப்போ பூத்து குலுங்குகின்றன. இவைகள் பூஜைக்கும் என் வீட்டுக்கும் அழகுபடுத்துகின்றன. நீ முழுமையாக இருந்தால் இந்த அழகான பூக்கள் பூத்திருக்குமா? அதனால விரிச்சல் குவளைக்கு புரிஞ்சது, தன்னிடம் இருந்த குறைதான் பல உயிர்கள் மலர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொருவரும் குறைபாட்டை நினைத்து வெட்கப்படுவதை விட பெருமிதம் அடைவதே நல்லது. ஏன்னா குறைவோ பலவீனமோ நம்ம மனமுடைந்து போகக்கூடாது. சரியான நபரிடம் சரியான கோணத்தில் பார்க்கும்போது பிறருக்கு பயனுள்ளதாகவே அமைகின்றது அப்படின்றதான் இந்த கதையினுடைய நோக்கம். ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டியா பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ஜெனரல் மீனிங் நம்ம டீப்பா திங்க் பண்ண வேண்டி இருக்கின்றது. ரிசர்ச் மற்றும் கல்வி சூழல்ல நம்ம செயல்பாட்டு முறை மூலம் 2 வகையில் நம்ம பயன்படுத்தணும். உதாரணமா கிரியையில எப்படி நமக்கு மேல் நோக்கி செல்லும் போது என்ன மாதிரி தரிசனம் கிடைக்கும், யோக மார்க்கத்தில் சொல்லும்போது என்ன மாதிரி தரிசனம் கிடைக்கும் என்ற தெளிவோடு தளத்தை கௌரியமா ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை, நல்ல விளக்கம், மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. விந்தியாமா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1746வது திருமந்திரம். 9 ஆகி உள்ளம் பொருந்தி. திருமந்திரம். மான் நந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தான் நந்தி அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும். கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தே தான் விரும்பி தொழுதாலும் அப்பெருமான் ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசதம் என்னும் 5 முகங்களில் ஒளிச்சுடராய் இருப்பான். அவர்களுக்கு புறம்பாகவே இருப்பான். ஆனால் பிராணனை உள்ளிழுத்து அடக்கி வெளிவிடும் விந்து, நாதம், மகேசன், ருத்திரன், திருமால், பிரம்மன் என்னும் 9 திருவுருவாக உயிரோடு பொருந்தி நின்று அருளுவான். மால் பெருமை, கால் மூச்சுக்காற்று, இணங்கி எழுந்து அருளும் சிவபெருமானின் அன்பு, அறிவு, ஆற்றல், வனப்பு, நடப்பு ஆகிய திருவருள் ஆற்றல் 5ம் ஒப்பில்லா தனி முழு முதல் ஆற்றலாகும். அவை பெருச்சுடராகப் பொலியும். அத்திருச்சுடர் நடுவாய் அதற்கு உயிராய் சிவன் பிரிப்பின்றி நின்று அருள்வன். கால் நந்தி உயிர்ப்பினை உந்திச் சென்று உச்சியின் மேல் 1000 இதழ் தாமரையில் அமர்ந்து வேண்டும் திருவுரு கொள்வன். அத்திருவுரு 9 வகைப்படும்.
அவை வருமாறு: அறிவு, ஆற்றல், ஒளி, ஒளி ஆகிய நான்கும் அருவமாகும். அருளோன் ஆகிய சதாசிவன் அரு உருவமாகும். ஆண்டான், அரண், அரி, அயன் என்னும் நான்கும் உருவமாகும். இவற்றை முறையே சிவம், சக்தி, சதாசிவன், ஈசன், ருத்திரன், மால், அயன் எனலுமாம். இத்திரு உருவங்களைப் பொருந்தி நின்று உலகினை இயைந்து இயக்கி அருளுகின்றனன். மாநந்தி ஆசை மிகுந்து அஞ்சில் சக்தி உருவமாகிய பஞ்சமுகங்களில் காநந்தி பிராணவாயு உந்தி மேலே செலுத்தி கமலத்தின் மேல் உச்சி தாமரை சகசிர அறை ஒன்பதின் மேவி 9 வடிவங்களில் பொருந்தி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் நம்ம தெளிவான விளக்கங்கள் கேட்டோம். மாநந்தினா என்னன்னு தெரியும். ஆனா அது ஏதோ ஒரு கண்டிஷனா ஒரு ஒரு இஃப் கண்டிஷன் போடுற மாதிரி நமக்கு தெரியுது இல்ல. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். மாநந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தானந்தி அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும் அப்படின்றாரு. 5 தனிச்சுடராய் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. யாரு 5 தனிச்சுடராய் நிற்பார் அப்படின்னு பார்த்தா, மாநந்தி எத்தனை காலம் அழைக்கினும். அப்போ நந்தியம்பெருமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு மாநந்தி, இந்த மானாகிய இந்த உயிர்களின் தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளதான் மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல் மான். அதனால மகாநந்தி அப்படின்னும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அது 5 முகங்களின் தனிச்சுடராய் நிற்கும், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, மாநந்தி எத்தனை காலம் அழைக்கணும். இந்த ஆன்மா அந்திம காலம் வரை எவ்வளோ அழைத்தாலும் தானந்தி அஞ்சி தனிச்சுடராய் நிற்கும். அப்போ அவர் வேறாக நிற்கக்கூடிய தன்மையை உடையவராக இருப்பார். அப்ப இந்த ஆன்மா நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, கூப்பிடுறதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, அது வெளியில இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கூப்பிடுவோம் இல்லைங்களா. இப்போ எப்ப நம்ம கூப்பிடுவோம், ஒரு குழந்தை போகுது, அப்ப இங்க வா வா அப்படின்னா நாம் வேறு, அந்த குழந்தை வேறு. எதிராளியை கூப்பிடுறோம், அப்ப நாம் வேறு, அந்த எதிராளி வேறு. அப்படிதானே பார்க்கிறோம்னு அர்த்தம் இல்லையா. அதனாலதான் சொல்ற, தான் அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும், தனியாக நிற்கக்கூடிய தன்மையை நம்முள்ளே ஏற்படுத்தும். அப்ப நாம வேறு, அந்த ஆன்மா வேறு, அந்த இறைவன் வேறு அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும், அந்த பேதம் இருக்கிற வரைக்கும் அது தனியாதான் இருக்கும். நாம் சென்றடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்ல. காநந்தி யுந்தி கடந்து கமலத்தின் அப்படின்னு சொல்றாரு. இந்த காநந்தி அப்படிங்கறத கால் நந்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தின் மேல் நந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கால் அப்படிங்கிறத மூச்சு காற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மூச்சு காற்று உந்தினா எழும்பி, உந்துறது அப்படின்னா எழும்புறது நமக்கு தெரியும். அப்போ எங்க இருந்து எழும்பணும், மூலத்தில் இருந்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அந்த வார்த்தை இல்ல, காநந்தி உந்தி கடந்து கமலத்தின் அப்படின்னு. அது எங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேற்றைக்கு மந்திரத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்றாரு,
சக்தி நாற்கோணம் சலமுற்று நின்றிடும், சக்தி அறுகோணம் சயனத்தை உற்றிடும், சக்தி நல்வட்டம் சலமற்று இருந்திடும், சக்தி உருவாம் சதாசிவம் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நாற்கோணம் அப்படிங்கறத வந்து நம்ம எங்க இருந்து, சக்தி நாற்கோணம் சலமுற்று நின்றிடும், அப்புறமே கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அது சக்தி சதாசிவ உருவாக மாறும். அப்ப இந்த நாற்கோணம் என்னது அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்கோணம். அததான் வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துக்கணும். ஏன்னா கால் நந்தி அப்படிங்கும் போது எங்கிருந்து அது உந்த வேண்டும் அப்படின்னாக்கா மூலாதாரத்தில் இருந்து உந்த வேண்டும். அதான் சக்தி நாற்கோணம். சலமுற்று நின்றிடும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி ஜலதாரையை நோக்கி நின்றிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மேல் நோக்கி இருக்கக்கூடியது. குண்டலினி கீழ் நோக்கி இருக்காது. அது எப்படிதான் அந்த வட்டத்தினுடைய நுனி மேல் நோக்கி தான் இருக்கும். அப்ப மேலே இருக்கக்கூடிய ஜலதாரையை நோக்கி நின்றிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்றது, மேல் நோக்கி இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், உந்தி மேலே எழுப்புவது எளிது. அப்ப அப்படி வந்து நம்ம உந்தி நம்ம வந்து மேல் எடுக்க வேண்டும். கமலத்தின் மேல் நந்தி அப்படின்றாரு. கமலத்தின் மேல் நந்தி அப்படிங்கும் போது எந்த கமலம் அப்படின்னா நம்ம வந்து வரிசையா சொல்லிட்டே போலாம். ஒரு ஹிருதய கமலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் இதழ்கள் இருக்கு. ஆனா மெயினா சொல்றது சகசர தலத்தை தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் 1000 இதழ் தாமரையாக மலர்ந்து நிற்கிறது. இந்த உடலோட நம்ம இருக்கக்கூடிய அந்த அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அந்த ஒரு இடத்தைதான் வந்து நம்ம வந்து சகசர தலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சகசர தலத்திற்கு மேல் நந்தி 9 மேவி நின்றானே அப்படின்னு. இந்த 9 மேவி நின்றானே அப்படிங்கிறதுக்கு வந்து 2 விதமான பார்வை இருக்கு. ஒண்ணு வந்து 9 நவம் தரு பேதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த நவம் தரு பேதங்கள் அப்படிங்கிறது வந்து சக்தி சிவம் அப்படின்னு நம்ம வரிசையா அந்த முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் இந்துநாதம் சக்தி சிவம், இந்த 9 மேவி நின்றானே அப்படின்னா அனைத்து விஷயங்களையும் மேவி நின்றானே அப்படின்னு நம்ம அவருடைய 9 பேதங்களிலும் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய விதமாக நின்றான் அப்படின்னு நம்ம இந்த ஆன்மாவை சொல்றோம். ஆனா இதை வந்து இன்னொரு விதமா நம்ம பார்க்கணும். இதுவும் ஒரே பார்வையினுடைய மறுபக்கம் தான். இன்னும் கொஞ்சம் ஆகம ரீதியா பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல கிரியா பாதத்துல நின்னு பார்க்கிறவங்க, யோக பார்வையில பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் 7 அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா ஆக்சுவலா வந்து 10 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இந்த யோக பார்வையில பார்க்கும்போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, விசுக்திக்கு அப்புறம் வந்து தாலு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஞை, அப்புறம் பிரம்மரந்திரம், அப்புறம் சிரத்திற்கு மேலே நிற்கக்கூடிய ஒரு இடம், அதற்கு பிறகு துவாதசாந்தம் வரை இத வந்து 10 ஆதாரங்கள்னு சொல்லுவோம். இந்த 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 இது வந்து உள்ள இருக்கக்கூடிய, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பிரிச்சு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஹீலிங் மெத்தட்ல பார்க்கும்போது இந்த மணிப்பூரகத்துக்கே 2 பக்கமும் 2 ஆதாரம் நம்ம சொல்லுவோம். ஒரு ஆதாரம் சொல்லுவோம். சோலார் பிளக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரைட்டு லெஃப்ட்னு நம்ம பிரிப்போம். அதை வந்து கிளீன் பண்ணுவோம். மணிப்பூரகத்தை டைரக்டா டச் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த பக்கம் இடது லெஃப்ட் சோலார் பிளக்சஸ், ரைட் சோலார் பிளக்சஸ்னு அந்த 2ஐயும் வச்சு நம்ம கீல் பண்ணுவோம். அதை கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு மணிப்பூரகத்துக்கு வருவோம். அப்போ இந்த மாதிரி உடல்ல வந்து நிறைய ஆதார மையங்கள் இருக்கு. அதுல நம்முடைய ஒரு ஆரம்ப காலகட்டத்துல நம்ம பார்க்கிற மாதிரி காலேஜ் படிக்கிறான் அப்படின்னா அது வந்து +2க்கு அப்புறம் போற ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ள +2 முடிச்சு உள்ள போகும்போதுதான் 3 வருஷம் படிக்கிற பேச்சுலர்ஸ் டிகிரியா, இல்ல 5 வருஷம் படிக்கிற இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் டிகிரியா, இல்ல இன்ஜினியரிங் காலேஜா, மெடிக்கல் காலேஜா, இல்ல மெடிக்கல்னு உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம அது வந்து என்னெல்லாம் இருக்கு, பல்லுக்கு இருக்கு, காதுக்கு இருக்கு, வயிற்றுக்கு இருக்கு, ஜெனரல் மெடிசன் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வகை வகையா உள்ள போக போக நுணுக்கமா போவோம். அந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து இன்னும் பகுத்து உள்ள போகும்போது
இந்த ஆதாரங்கள் இன்னும் எவ்வளவு 72,000 நாடி நரம்புகள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 72,000 நாடிகளும் நரம்புகளும் நம்ம என்ன ஆகும்னா ஒரு ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு அதனோட முடிச்சு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த முடிச்சுல எந்தெந்த ஆதாரம் எது எதுக்கு முக்கியமானது அப்படின்னு விரிந்து கொண்டே செல்லும். அப்ப இந்த இடத்துல 9ம் மேவி அப்படிங்கும்போது அந்த சகஸ்ர தலத்திற்கு மேலே நிற்கக்கூடிய 9வது இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 10வது இடமா துவாதசந்தத்தை சொல்றாங்க. இப்ப இதையே நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை எளிமைப்படுத்தி தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த நவந்தரு பேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு வரும்போது ஒன்றொன்றும் ஒரு ஒரு ஆதாரத்துல அதிபதிகளாக நின்று நமக்கு செயல்படுத்தக்கூடியவர்கள் தான். அதனால இதை 9வது ஆதாரம்னு எடுத்துக்கலாம், தவறு இல்ல. அதுக்கு நம்ம எப்படி இது வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை கொண்டு கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் அதனுடைய அடிப்படை இன்னும் நம்ம மேல அதிகமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல இன்னும் உள்ள ஆழமா பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 9வது ஆதாரத்தை பற்றி கொண்டு நம்ம போலாம். இல்லைன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த பொருளை நம்ம பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். அப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மேல் நந்தி 9ம் மேவி நின்றானே. அப்ப அனைத்துமாக நின்று அந்த துவாதசாந்த வெளியில் நம்மை இணைக்கக்கூடியவன். அப்ப இந்த ஏற்கனவே நம்ம ஒரு 3 மந்திரம் முன்னாடி 4 மந்திரம் முன்னாடி பார்த்தோம். இந்த 5 முகங்களும் மனிதனுடைய 5 தன்மைகளை குறிக்கக்கூடியதுதான். அந்த 5 முகம்ங்கிறதே தன்மை தான். அந்த அத்தனை தன்மையும் நம்முள்ளே இருக்கிறது. அதை குறிக்கக்கூடிய அத்தனை திசைகளும் நம்முள்ளே இருக்கக்கூடியது. அந்த திசைகளுக்கு உண்டான செயல்பாடுகள், அந்த முகங்களுக்கு உண்டான செயல்பாடுகள் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு வரிசையா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இத பார்க்கும் பொழுது மேல் நந்தி 9ன் மேவி நின்றானே அப்படின்னா இந்த நந்தி என்கின்ற வார்த்தை ஆன்மாவை குறிக்கக்கூடியது அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சுக்கலாம். நந்திக்கும் எம்பெருமானுக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்ப நம்முள்ளே உரைபவர், ஆன்மாவாக உரைபவர் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் தான் நந்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இப்ப முதல் வரைக்கும் வாங்க. மாநந்தி அப்படின்னா மகாநந்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எது மகாநந்தி? இந்த ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல்லா நம்ம புரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்ல. மாநந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தானந்தி அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும். அப்ப நம்ம தனியா இருந்து பார்க்கிற வரைக்கும் அது தனியா தான் இருக்கும். ஆனா நீ உள்ள இருந்து உந்தி அது ஒரு தடத்த நிலையில இந்த ஆன்மா இந்த உடலோடு தொடர்பு படுத்தி நீ பார்க்காம அத மேல எழும்பி நீ பார்க்கும் பொழுது நீ அந்த மாநந்தியாக மிளிர முடியும். அதனாலதான் சொல்றாரு மேல் நந்தி 9ன் மேவி நிற்க முடியும் அப்படின்னு. நம்ம ஆன்மாவிற்கான ஒரு விடுதலையாக இந்த ஆன்மா எங்கனம் விடுதலை அடைய வேண்டும், எப்படி இந்த உடலோடு இந்த பிறவியோடு தொடர்புடைய ஆன்மாவை அந்த நந்தியம்பெருமானோடு தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு சூட்சுமமான விஷயத்த திருமூலர் நமக்கு சொல்லி தராரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. கௌரிமா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நேற்றுக்கு, ஸ்ரீசக்கரத்தோடு தொடர்புடைய படுத்த முடியுமான்னு. நல்ல பார்வை இது. நம்ம அது குறித்து மகேந்திரன் ஐயா முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தா நம்ம பார்க்கலாம். நன்றி. நன்றி நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அருமையான தெளிவான சிறப்பான உரையம்மா, மிக்க நன்றி. நல்லது. ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் இதுவும். 7ஆம் தந்திரம் திருமந்திரம் சதாசிவலிங்கத்தில் உலக முதற் சிவம் என்கின்ற 1746வது பாடல் பார்த்துட்டு இருக்கிறோம். மாநந்தியத்தனை காலம் அழைக்கினும் தான் நந்தி அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும். மாநந்தியத்தனை காலம் அழைக்கினும் தான் நந்தி அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும். கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தில், கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தில், மேல் நந்தி 9ன் மேவி நின்றானே.
மேல் நந்தி ஒன்பதின் மேவி நின்றானே, மேவி நின்றானே, மாநந்தி எத்தனை என்று இந்த மான் நந்தி என்பதை இந்த மாதிரி பெருமான்கள் எத்தனையோ பேர் கேட்டு கேட்டு எத்தனையோ காலமாக இந்த சிவனை கிரியை செய்கின்றவர்கள் தன்பால் வாருக, என்னிடம் இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை எத்தனை வகைகளில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கின்ற மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி எல்லா வெவ்வேறு வகைகளில் அழைத்து அழைத்து அழைத்தோம். அத்தனை முறையும் அவன் கேட்பவர்களுக்கு அருள் கொடுக்காம இருப்பானா? கொடுத்து கொண்டே இருக்கிறான், தன்னை காட்டிக்கொண்டே இருக்கிறான். அப்படி காட்டும் பொழுது ஐமுகமாக காட்டி தனிச்சுடராக நிற்கின்றான், தனித்துவமான ஒரு உயர்நிலையாக இருக்கின்றான் என்று சொல்கின்றதாக வருது. இப்ப அந்த வகை முகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெவ்வேறு பார்வைகளையும் கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்மளுடைய மறைபொருளாகவும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகின்றதாக காக்கின்ற, ஆக்குகின்ற, அழிக்கின்ற என்று பல்வேறு பார்வையில் பார்க்கலாம். இந்த இதுக்கு வெவ்வேறு வகையில் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அப்படி பார்த்து அவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஒளி வடிவாக இருக்கிறான், தனித்துவமான ஒளி வடிவாக நிற்கிறான். தனிச்சுடராய் என்று சொல்லும் பொழுது தனித்து என்று சொல்வதை விட தனித்துவமாக என்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதற்கு ஒரு ஒப்பாக சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் என்று சொல்லலாம். அடுத்து அப்படி இருப்பவன், அப்படி நிற்கும் அவன் கால் நந்தி. கால் என்றால் காற்று என்ற அர்த்தம். அதனாலதான் காலம் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னா அவர்களுடைய அந்த எடுத்து வந்த சுவாசத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அதே போல அந்த காலம் என்று சொல்வதும் கூட அந்த காலம் நடப்பதற்கு நம்ம இது முழுக்க முழுக்க அந்த ஒரு பிராண சக்தியாக நம்ம பார்க்கின்ற ஒரு பார்வை உண்டு நம்மளோட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நகர்விலும் இந்த நாம் சுவாசிப்பது போலவே இந்த பிரபஞ்சமும் சுவாசித்து தானே கொண்டு இருக்கிறது. அதாவது நான் சொல்றது ஒரு அறிவியலை தாண்டிய பார்க்கின்ற ஒரு பார்வையாக பார்த்தோம் என்றால் இந்த நிகழ்கணம் என்கின்றது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அதோடு நம்ம அந்த காலக்கணக்கில் நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு பார்வையில் பார்த்து இது இன்னொரு பார்வையில் இங்க சொல்கின்ற பார்வை என்னன்னா, கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தில். இப்ப இந்த தொடர்ந்து தியான நிலையில் இருப்பவர்கள், இந்த மாதிரி சக்ரா ஆக்டிவேஷன், மெடிடேஷன் இந்த மாதிரியான உள்ளவர்களுக்கு அது நிச்சயமாக அது நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதை அது கால் நந்தி உந்தி கடந்து கமலம். கமலம் என்று சொல்வது நமக்கு தெரியும். இந்த மாதிரி 1000 தாமரை அந்த இதழாக இருக்கின்ற அந்த சகசிரம் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரியும். இப்போ அதாவது அந்த மூல ஆதாரத்திலிருந்து இன்னும் கூட சொல்ல போனா நம்ம இந்த வாசி யோகம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலும் இதை ஒரு பார்வையா பார்க்கலாம். அப்ப நம்மிடம் இருந்து இருக்கின்ற அந்த மூலாதாரத்திலிருந்து நம்மளை உந்தி உந்தி கடந்து கமலத்தில் எடுத்து செல்கின்ற அந்த வழி பாதையின் ஒரு அங்கு மேல் நந்தி 9 மேவி நின்றானே. அப்ப அந்த மேல் நந்தி, அப்ப அம்மாவும் அருமையா சொன்னாங்க, அந்த 9 என்பதை 10ஆகவும் சொல்கிறார்கள் என்பது எனக்கும் ஒரு புதிய ஒரு விளக்கமாக இருந்தது. நன்றி அம்மா. அதே அப்போ இங்க என்ன அப்படின்ற ஒரு இதுல ஒரு இடத்துல உரை சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி 7 சக்கரம் நமக்கு தெரியும். 8வது தானமாக நிராதாரத்திடம் அப்படின்னு சொல்றாங்க. நிராதாரம் என்கின்ற ஒரு இடமும் அதை கடந்து 9ஆக இருப்பது 9வதாகிய மீதானத்திடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மீதானம் என்று ஒரு இருக்கிறது, நிராதாரம், மீதானம் அப்படிங்கிற அந்த ஒரு 9வது நிலையிலும் சென்று அங்கு மேவி நின்றானே என்று சொல்கிறார். அப்ப அங்கு உயர்ந்து ஒளிர்ந்து ஒரு பிரகாசமாக நமக்கான பேரருளை வழங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான். அப்ப என்னன்னா, நம்மளோட உடலிலும் இருக்கிறான், நம்ம உடலை சுற்றிலும் இருக்கிறான், எங்கெங்கும் கடந்து இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான நினைவூட்டலாவும் பார்க்கலாம். தினம் தினம் நம்ம அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ரொம்ப ரொம்ப எளிமையா செய்யணும்னாலும் நம்ம இந்த மாதிரி வேதாத்திரிய பயிற்சிகள்லாம் உண்டு. ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து நமக்கு மேற்சக்கரங்களில் பயன்பது, மூச்சை விட்டுக்கொண்டே நீங்க மேலிருந்து கீழே கொண்டு வருது, அந்த மாதிரியான சிம்பிளான ஒரு பயிற்சியா கூட இருக்கலாம். ஆக மொத்தம் நமக்கு இது தெரிந்து செய்தாலும் அதே நல்ல நன்மை உண்டு,
தெரியாமல் செய்தாலும் நன்மை உண்டு, ஆனால் தெரிந்து உணர்ந்து புரிந்து செய்தால் இன்னும் அதனுடைய நன்மை உண்டு என்பதுதான். அப்போது அந்த 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 உயர்நிலைக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பேன். இது 2ல சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு, நீங்க இந்த 3வது 4வது அடியில அதோடைய பாதை பயணம், அதோடைய வழிமுறைகளை சொல்றாங்க. முதல் 2ல வந்து அப்ப என்ன மாதிரி அவன் வந்து அருள் கொடுக்கிறான். இப்பதான் சற்று முன்பு தான் வல்லாருடைய அந்த திருவருளை பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு இதுல கூட நீங்க என்னோட இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ரொம்ப அருமையா அதுல வந்து சொல்லுவார், எது பாவம் புண்ணியம், எது வந்து நம்ம பாவத்திலிருந்து நம்மளை வந்து எப்படி சரி பண்ணிக்கிறது, புண்ணியம் மீது எப்படி செல்வது என்று பெரியவர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா 3 சொல்லுவாங்க. நம்மளுடைய மனம் மூலமாக, வாக்கு மூலமாக, அது சொல்கின்ற சொல்கள் மூலமாக, அப்புறம் காயம் என்று சொல்கின்ற உடல் மூலமாக. இது மூலமா 3 மூலமாகவும் இந்த நன்மை செய்ய முடியும், 3 மூலமாகவும் இது அப்படின்னு ஒரு 4 முறைகளை சொல்லி ஒரு 12 முறைகள் சொல்றாங்க. இது மாதிரி பெரியவர்கள் சொல்கின்ற அந்த ஒரு நல்ல ஒரு இதை வந்து தெரிந்து கொண்டு நாமும் அதை அடைந்தால் இறைவன் நமக்கு எப்போதும் ஒளி கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறது தான். நன்றி. நன்றிங்க, நன்றி. மிக அருமை. மிக்க நன்றி. வாங்க, நீங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்க முடிச்சிடுங்க கௌரிமா. நீங்க முடிச்ச பிறகு கூட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு டைம் பார்த்துக்கோங்கம்மா. இல்ல நாளைக்கு கூட பார்க்கலாங்களா? இல்ல எப்படி? உங்களுக்கு எப்படி சரியா இருக்கோ அது மாதிரி பண்ணலாமா? சரி, ஓகே. நம்ம இப்போ இந்த கௌரிமா ஒரு கேள்வி வைத்தாங்க. இந்த நாற்கோணம் இதுல வந்து என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னீங்கன்னாக்கா, நாற்கோணம், அறுகோணம், வட்டம், அப்புறம் வந்து சக்தி உருவம் சதாசிவம் தானே அப்படின்னு சொல்றாரு. பொதுவான ஒரு விளக்கம் அப்படின்னாக்கா, குண்டலினி சக்தி வந்து நாற்கோணமாகிய மூலாதாரத்துல இருக்கு. அது வந்து எங்க இருக்கு? ஜலதாரையை நோக்கியதாக இருக்கிறது. எது ஜலதாரை அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், அது வந்து சுவாதிஷ்டானம் அப்படின்னு, அங்கதான் நீர் சொல்லுவோம் இல்லையா நம்ம, அங்க இருக்கு. அப்புறம் வந்து சக்தி அறுகோணம் சயனத்தை உற்றிடும் அப்படின்னு சொல்றது வந்து 2 விதமா பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து ஹிருதய கமலத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த சக்தி சிவத்துடைய ஒற்றுமையை குறிக்கிறது அப்படின்னு, இணைவை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்வட்டம் சலமுற்று இருந்திடும் அப்படிங்கறத வந்து அந்த மேலே வந்து யோகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயணத்திலையும் ஒரு குறிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுல வந்து வட்டம்ங்கிறது வந்து நெற்றி ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. அந்த வட்டம் வந்து சலமுற்று நின்றுடும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது நாம் பெறக்கூடிய உணர்வு நிலைகள், நீங்க வந்து ரொம்ப நுணுக்கமா யோகத்துல பயணிக்கும் போது அந்த அனுபவ ரீதியில பார்க்கும் பொழுது ஒருவருக்கும் ஒரு மாதிரியான உணர்வு நிலைகள் வரும். நீங்க வந்து சுவாதிஷ்டானத்துல வந்து ஆக்டிவா அந்த சக்கரத்தை ஃபீல் பண்ணும்போது வேற ஒரு உணர்வு கிடைக்கும். அதே ஹிருதயத்துல மணிப்பூரகத்துல வேற மாதிரி இருக்கும். விசுப்தியில வந்து நமக்கு வேற ஒரு உணர்வு நிலை கிடைக்கும். நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எந்த சக்கரம் வந்து நம்ம தாண்டுறோம், இல்ல எந்த சக்கரத்துல நம்ம நிலைச்சு நிக்கிறோம், எந்த சக்கரத்துல நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு உணர்வு நிலைகளை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த உணர்வு நிலையில ஒரு குறிப்பா கூட நம்ம இதை பார்க்கலாம். ஆக்ஞையில, அதாவது வட்டம் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல இது வந்து உணர்வு நிலை எங்கிடம் இருக்கிறது அப்படின்னா தழும்பக்கூடிய நீரினுடைய தன்மை. இது வந்து நம்ம ரொம்ப அதிகம் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு கூட செல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இத சொல்றதுக்கு இன்னும் நிறைய விளக்கமா பேசியிருக்கலாம் நம்ம. ஆனா அத குறிக்கக்கூடிய ஒரு பார்வையா கூட வைக்கலாம். ஆனா இத வந்து ஸ்ரீசக்கரத்தை சொல்றாரா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க இந்த முதல்ல நாற்கோணம்ங்கிறது பூபுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத வந்து நாற்கோணம்னு சொல்ல மாட்டோம், பூபுரம் அப்படின்னு சொல்லுவோம். எது பூபுரம் அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 கோடுகள். நம்ம அந்த அப்படி அந்த ஒரு சதுரமா போட்டிருப்போம் பாத்தீங்களா, அத சொல்றதா நம்ம சொல்லலாம். அதற்கு பிறகு அறுகோணம் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு
ஆஹ் முக்கோணங்கள் வரும், கிராஸ் வெட்டு வரும். சக்தி சிவகோணம், சக்தி கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய தொடர்பு வந்து நம்ம வந்து அறுகோணத்தை, ஏன்னா மேல் நோக்கி ஒரு கோணம் இருக்கும், கீழ் நோக்கி ஒரு கோணம் இருக்கும். நம்ம வந்து ஷட்கோணம் அப்படின்னு அதை சொல்லுவோம். நம்ம சண்முக கோலம் போடுவோம் பார்த்திருக்கீங்களா, 6 முக்கோட அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள இருக்கும். இது வந்து சக்தி சிவத்தினுடைய ஒரு கிராஸ் வெட்டு அப்படின்னு அவங்களுடைய தொடர்புடைய அந்த இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நல் வட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த வட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதழ்கள் வருது பாத்தீங்களா, அதை வந்து குறிக்கக்கூடிய, அதாவது மொத்தமா இந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில வந்து சதாசிவம், சக்தி உருவம் சதாசிவம் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிந்து என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி, இருவருக்குமான அந்த ஒரே புள்ளி, அதையும் சொல்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஆழமா சொல்ல போனா ஸ்ரீசக்கரம்ங்கிறது வேற ஒன்றையும் இல்ல, நம்ம உடம்புதான் ஸ்ரீசக்கரம். அத வந்து நம்ம ஸ்ரீவித்தையோட விஷயத்துல நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம 5வது 4வது தந்திரங்கள்ல திருமூலர் வந்து நமக்கு ரொம்ப அழகா அதை விளக்கி கொடுத்தாரு. ஸ்ரீசக்கரத்துல ஒரு கோணமும் எது தலை, எது கால், எது இந்த ஆதாரம் அப்படின்னு நமக்கு தெளிவா விளக்கி தந்திருக்காரு. அதனால இந்த உடல் தான் ஸ்ரீசக்கரம். அப்ப இது எல்லாமே நமக்கு பொருந்தக்கூடியதாக அமையும். அப்ப இந்த 4 கோணம் என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூபுரம் அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம எடுத்துட்டு போக முடியும். மொத்தத்துல ஸ்ரீவித்தை உடைய தமிழில் இருக்கக்கூடிய ஸ்ரீவித்தை அப்படின்னு சொன்னா அது திருமந்திரம்னு சொல்லுவாங்க. திருமூலர் தான் அதுக்கு வந்து அவ்வளவு அழகான விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பார்வை ரொம்ப அழகா இணங்கி போகும். அத வந்து நம்ம வந்து உள்ள பார்க்கும்போது இத்தகைய ஒரு நம்மளுடைய ஆதாரங்களாகவும் நம்ம வச்சு பார்க்கணும். அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம், நல்ல பார்வை. உண்மையில கௌரிமாக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த கோணத்தை வந்து இங்க மீண்டும் பதிய வைக்க சொன்னதுக்காக. நன்றி கௌரிமா. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கங்கள், நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறீங்க, நிறைய கத்துக்கிறோம்மா. மிக்க நன்றிங்கம்மா. மன்னிக்கணும் கௌரிமா, மன்னிக்கணும் கௌரிமா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதை விட்டுட்டு. இப்போ இந்த நம்ம 10 ஆதாரம் சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு மந்திரத்துல 9 மேவி அப்படின்னு சொல்லும்போது 9வது ஆதாரத்தா தலைக்கும் சகசரதலத்திற்கு மேலும் துவாதச அந்த வேலைக்கு இடையில இருக்கக்கூடிய ஆதாரம் அப்படின்னோம்ல. அப்போ வந்து விசுக்திக்கும் ஆக்ஞைக்கும் நடுவுல ஒரு ஆதாரம் சொன்னோம், ஆலு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆலு அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய உள்நாக்கு பிரதேசம். அந்த உள்நாக்குன்னு சொல்லுவோம். அதுதான் லிங்கஸ்தானம்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுதான் அந்த யோக மரபுல வந்து இததான் வந்து 6வது ஆதாரமா நம்ம பார்ப்போம். 7வது ஆதாரமா தான் நம்ம வந்து ஆக்ஞைய பார்ப்போம். அந்த ஒரு விளக்கம் நான் சொல்ல நினைச்சேன். என்னடா இவங்க ஏதோ புதுசா ஒரு ஆதாரம் சொல்றாங்களே நீங்க யோசிக்க கூடாது, இது நம்ம யோக மரபுல இருக்கிறது தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது பேச்சுவாக்குல விட்டுருச்சு, அதனால அதையும் இங்க இணைத்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: When ego diminishes, even if he is called many times, he, Nandi, will rise as unique light of the five, causing the wind and crossing beyond the lotus. Nandi will manifest in the ninth. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப இதை சிம்பிளாக பார்க்குறேன். சிம்பிளாக பார்க்குறேன்னா அந்த புரிதல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு. மாநந்தி, இங்கே நான் வந்து மாநந்தி எத்தனை காலம் அழைக்கணும், மாநந்திங்கிறது நான் இறைவனை பார்க்குறேன். இறைவன் வந்து எவ்வளோ காலம் நீ பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக நமக்கு பிறவி கொடுத்து நம்மளுக்கு பாடம் கொடுக்கறதுக்காக தான் இந்த நம்ம பிறவி எடுத்துட்டு இருக்கோம், கர்ம வினைகள் நீங்கிறதுக்காக. அவர் கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறாரு. நம்ம தான் நம்ம ஆசைகளின்படி திரும்ப திரும்ப இதிலே இருந்துட்டு இருக்கோம். அங்க சிவனா பார்க்குறேன். தானந்திய அஞ்சின் தனிச்சுடராய் நிற்கும். இங்க முருகரா பார்க்கலாம். தானந்தி நமக்குள்ள இருக்க ஆன்மாவாக இருக்கிறவரு, தனிச்சுடராய் நிற்கும். இப்ப கூப்பிடுறவரு ஒருத்தர், நமக்குள்ள இருக்கிறவர் ஒருத்தர் அப்படின்னு இருக்கு, 2 பேரா இருக்கும்.
இப்ப 3வதா ஒருத்தர் வர்றாரு. "காநந்தி உந்தி கடந்து கமலத்தின்." இங்க வந்து பிள்ளையாரா பார்க்கலாம். ஏன்னா, அவர் உந்தி கடந்து அந்த பிராணசக்தியாக நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் கடந்து கமலத்தின் மேல் அவர் போனாதான் அந்த பிராணசக்தி இந்த கமலத்தெல்லாம் தாண்டி ஆதாரங்கள்லாம் தாண்டி மேல போனா, மேல் நந்தி 9ன் மேவி நின்றானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நந்தின்றவர் ஒருத்தர் தான். நம்ம இப்ப தனித்தனியா 3ஆ பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இறைவன் எங்கேயோ இருக்கிறாரு, ஆன்மான்னு ஒண்ணு உள்ள இருக்கு, பிராணசக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியா வச்சிருக்கோம். எப்ப பிராணசக்தி கடந்து மேல போய் தானந்திய தொடுதோ, தானந்தியும் நந்தி எல்லாமே அங்க ஒரே நந்தின்ற ஒரு நிலைக்கு தான் வருது. அனைத்தும் சிவமாக மாறும். இங்க நம்ம தனித்தனியா தான் பார்க்கிறோன்றது ஒரு புரிதல் இருக்கு. அதே மாதிரி நம்ம போக முடியாத அந்த இறைவனுக்கு கிட்ட நம்ம போக முடியாம இருக்கிற மானந்திய நம்மளால தொட முடியலன்னா, அ என்ன காரணம்னா, கானந்தி உந்தி கடந்து போகல இன்னும் நமக்கு. அது உந்தி கடந்து போயிடுச்சுன்னா, நம்ம எல்லாமே இது ஆயிடும். பிள்ளையார் அருள் தான் நம்ம விநாயகர எதுக்கு கூப்பிடுவோம்னா, அந்த தடைகள் எல்லாம் நீக்கணும். வினையெல்லாம் நம்ம நாடியில இருக்கிற தடைகள், நம்ம வாயுல இருக்க தடைகள், நம்ம கர்ம பதிவுகள், இது எல்லாத்தையும் நீக்கி அந்த எந்த தடையும் இல்லாம அந்த பாதைய நமக்கு போட்டு குடுத்துட்டாருன்னா, நம்மளால தானந்தியும் உணர முடியும், மானந்தியும் உணர முடியும். அனைத்தும் ஒரே நந்தி தான் அப்படிங்கிறதையும் உணர முடியும். அது வந்து நம்ம இந்த நார்மல் லைஃப்ல நம்ம எப்படி பார்ப்போம்னா, நமக்கு தெரியும். என்னன்னா, இப்ப நம்ம பார்க்குற மனிதர்களாகட்டும், நம்ம பார்க்குற அ பிரச்சனைகளாகட்டும், எல்லாமே நம்ம வெளியிலே சரி பண்றதுக்கு ச ச அ ரெடி பண்ணுவோம். அதாவது இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனைய நான் எப்படி சரி பண்றது? இல்ல எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, அத நான் எப்படி அதுக்காக இப்ப பணத்துக்காக ஓடுறதா? இல்ல உறவுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த உறவ நான் சரி பண்றதுக்காக நான் அவங்கள திருத்தணுமா? இவங்கள திருத்தணுமா? இல்ல நான் அந்த மாதிரி நம்ம வெளிப்புறமாவே போயிட்டுருப்போம். அந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்க உணர்த்துறதா பார்க்குறேன். இது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கு பாடம் கற்பிக்கிற விஷயம் தான். அந்த அ காநந்தி வந்து கடந்து மேல போகாததுனால தான். அது கடந்து போகாத இருக்கிற என்ன பிரச்சனையோ, அதுதான் இங்க வெளியில தெரியுது நமக்கு. இப்போ எனக்கு உறவுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, உள்ளுக்குள்ள நான் என்ன ஸ்டோரேஜ் போட்டிருக்கேன், அது என்ன திருத்த வருது அப்டிங்கிறதுக்காக அவங்க திருத்துறதுக்காக திரும்ப திரும்ப எனக்கு நான் எத்தன தடவ அதுலேருந்து மீண்டு வந்தாலும், திரும்ப அதே மனிதர்கள தான் அதே மாதிரி மனிதர்கள தான் பார்ப்பேன். அதே மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இந்த விஷயமும் இதுல நான் பார்க்குற விஷயம். அ அந்த பிராண சக்தியாக நம்ம அனைத்தையும் தூய்மைப்படுத்தி கடந்து போகணும்னா, அங்க இருப்பது 9லும் மேவி நின்ற ஒரே நந்தியாக இருப்பாரு. அது அந்த அந்த இடம் வரும். நம்ம விநாயகர தாண்டணும், பிள்ளையார் முருகர தாண்டி சிவன்ட்ட போகணும். அப்படின்னு சொல்றதா பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.